ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி யாஸ்ராவில் பருத்தி கொட்டை சோறு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கிலோ 1 kg ரைஸுக்கு 1/4 கிலோ பருத்தி கொட்டையை மொதல் நாளே நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து அரைச்சி பால் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்க. நீங்கள் வடிதட்டில் ஃபில்ட்ரு பண்ணுறதை விட ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி பால் நல்லா புழிஞ்சு பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக வராது. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியதுதான். அடியில் உள்ளதெல்லாம் இந்த ஃபில்டர்லேயே அப்படியே ஸ்டோர் ஆகிடும். இந்த பருத்தி பாலோட 1.5 மூடி தேங்காயையும் நல்லா அரைச்சி பால் எடுத்து இந்த பருத்தி பாலோட சேர்த்து ஒரு கப்பு ரைஸுக்குன்னா 2 கப்பு தண்ணி வரும் இல்லையா, எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ அதுக்கு தேவையான 1 kg ரைஸையும் நல்லா களைஞ்சி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டாங்க. இதுலேயே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் செஞ்சாவும் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சிட வேண்டியதுதான். இது கூட 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறாங்க. இது கூட நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லை கடலை எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நம்ம ஆப்ஷனல் தான். நல்லா சூடான பிறகு பட்டையும் ஏலக்காவையும் சேர்த்து நீளமாக நறுக்கி வச்சு இந்த வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்க விடாமல் ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கின அளவுக்கு இருந்தால் போதும். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பருத்தி பாலோட தேங்காய் பாலும் சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து குடித்தோம்னா நேச்சுரல் காட் கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா மார்பகத்தில் எந்த கட்டியும் வராது. எஸ்பெஷலி தாய்ப்பால் நல்லா சுரக்கும். கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள், அதாவது கட்டினா எந்த கட்டியும் வராது அப்படின்னு சொல்கிறேன். இதை ரெகுலராக எடுத்தால் ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு பச்சை முட்டையை கொடுக்கறதுக்கு பதிலாக பருத்தி பாலை கொடுத்தா மாதவிடாய் கோளாறே வராதுங்க. நாட்டு முட்டையாக இருந்தாலும் சரி, அதை அவிச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் ஆஷா சொல்கிறாங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டில் இந்த பாலை எடுத்துக்காதீங்க. ப்ரெக்னன்சி லாஸ்ட் மந்தில் எடுத்துங்க. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதில் பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான பாலை சேர்த்துக்க போகிறோம். அதாவது 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. பருத்தி பாலை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு நல்ல வலு கொடுக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஆவது எடுத்துருங்க, கண்டிப்பாக எடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நம்ம களைஞ்சி வச்ச ரைஸையும் இதில் சேர்த்துருங்க. இது கூட சாலியா, சதக்குப்பை, வெந்தயம் எல்லாமே சேர்த்துங்க. இதில் எது ஒன்று இருந்தாலும் சேர்த்துங்க, 3மே இருந்தாலும் சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்க்கறதுனால இடுப்பு வலி, முதுகு வலி, உடல் உஷ்ணம் எல்லாத்துக்குமே இது நல்லதுங்க. இப்போ நான் சாலியாவை எடுத்துக்கிறேன். இது ஒரு அலசிட்டு அதே ரைஸில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு பெண் வயதுக்கு வரதுலேருந்து குழந்தை பிறப்பு வரைக்கும் அவளுடைய டயட்டில் பருத்தி பால் இருக்கும் பட்சத்தில் மார்பக கட்டி, கர்ப்பப்பை கட்டி, நீர் கட்டி இது எதுவுமே வராதுங்க 1 டம்ளர் பருத்தி பால் எடுத்துக்கிறதுனால. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக எல்லாமே இதை எடுத்துங்க. அடுத்ததான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுக்கிறாங்க. நல்லா சூடான பிறகு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட பச்சை மிளகாவையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். எந்த சமையல் செஞ்சாலும் சரி, அதில் பச்சை வடை இல்லாமல் நல்லா வதங்கி குழஞ்சி செஞ்சோன்னா அதோட ஃபுல் டேஸ்ட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். இப்போ வெங்காயம் வதங்கி அது கூட இஞ்சி பூண்டையும் சேர்த்தாச்சு. ஸோ சமைக்கும் போது ரொம்ப ஸ்வீட்டாக எல்லோரும் சாப்பிடணுங்கிற எண்ணத்தோடு நல்லா சமைச்சாக்கா சாப்பாடு சூப்பராக வராங்க.
இப்போ இது கூட வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பருத்தி பால் ரைஸுக்கும் சிக்கன் கிரேவிக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு. இது கூட புளி சாம்பாரும் வச்சுக்கலாம். புளி சாம்பார் இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி என் பருத்தி பால் ரைஸுக்கு சிக்கன் கிரேவி மட்டும்தாங்க நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். அடிஷ்னலாக வேறு எதுவுமே செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அக்கா வீட்டில் அக்காவுடைய டாக்டர் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறதுக்காண்டி ஈவினிங் எல்லாம் கிளம்புறோம். ஸோ அதனால் நாங்கள் அடிஷ்னலாக எதுவுமே செய்யலைங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எதுவுமே ஒதுக்காமல் அப்படியே சாப்பிட்டோன்னா நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிரும். ஆனால் குழந்தைங்கலாம் சரி, கருவேப்பிலை, மல்லி புதினா எதுவாக இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. அந்த குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளை கூட வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்து வைக்காத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா புதுசாக நறுக்கி அந்த வதங்கும் போதே எல்லாத்தையும் அதில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டு எடுத்து வைக்காத அளவுக்கு சமைக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு தான். அதை சாப்பிட கற்றுக் கொடுக்குறதும் நம்மளுடைய பொறுப்பு தான். ஏன்னா உணவே மருந்து. ஸோ நல்ல முறையாக சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. முக்கியமாக நான்வெஜ்ஜாக இருந்தால் நல்லா குக் ஆகியிருக்கணும். இதே வெஜிடபிள் கூட்டாக இருந்துச்சுன்னா அரைவேக்காடும் சாப்பிட்லாம், பரவாயில்ல. ஆனால் நான்வெஜ்ஜுங்கும் போது நல்லா மசிய குழைய விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா அப்படின்னு இதில் சேர்த்துக்கிறாங்க. தண்ணியே இடாமல் அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டுற அளவுக்கு, அது வெந்து நல்லா பெரட்டி குழையிற அளவுக்கு அதில் எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்க போகிறாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மூடியை போட்டுடுங்க. இப்போ ரைஸில் நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்றலாம். பெரும்பாலான வீட்டில் குழந்தைங்கள்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இல்லை கையில் மொபைலில் கொடுத்துக்கிட்டு தாங்க சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க. என்ன கேட்டால் அந்த மாதிரி சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மா விளையாட்டு காட்டி இந்த மாதிரியாவது செய்யுங்க. பெரியவங்களே சில நேரத்தில் ஒரு சீரியலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்காக வண்டியோ டிவி முன்னாக்க உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. ஆனால் அதை குழந்தைங்க அதையே ஒரு அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சாப்பாடு வைக்கும் போது டிவியை ஆஃப் பண்ணிவிடுங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க. இப்போ ரைஸ் நல்லா கொதிச்சிருச்சு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இல்லைனா அப்படியே அடி கீழே உட்காந்துரும், ஸ்மெல் வந்துடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. சிக்கனை பார்க்க நல்ல சூப்பராகவும் எம்மியாகவும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போவும் திரும்பவும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பருத்தி பால் சோறுக்கும் சிக்கன் கிரேவிக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஃபைனலாக என்னதை தான் நம்ம செஞ்சாலும் ஃபைனலாக மல்லி புதினா போட்டால் தாங்க அந்த சமையலுக்கே ஒரு தனி லுக்கு கொடுக்கும் இல்லையா. இன்றைக்கி எங்ககிட்ட இல்லை மல்லி புதினா, எனக்கு அது ஒரு குறையாக இருந்துச்சு. மற்றபடி ரைஸுக்கும் சிக்கனுக்கும் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மந்தி சோறு கலரில் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சமையல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, கிரேவியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடாக நம்ம ஜாமானையும் கழுவி எடுத்துட்டாங்க. சைடில் பெரிய அக்கா நன்னரி ஜூஸ் கரைச்சிட்ருக்காங்க. அதையும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு சின்னக்கா வீட்டுக்கு போகணும் இல்லையா, அன்றைக்கி ஃபங்க்ஷன், அதை அட்டன் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு துணிமெல்லாம் எடுத்து வச்சாச்சு. துணிமெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். நாங்கள் கிளம்பியாச்சுங்க. வீட்டில் உள்ள 2G 3G 4G எல்லாம் கிளம்பியாச்சு, போக வேண்டியதான். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் கேர்ளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலையா, அதனால் தங்க மாளிகைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கோம். போகிற வீட்டில் அங்கேயே அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ தங்க மாளிகைக்கு வந்தாச்சு.
இங்கே வந்து என்ன எடுக்கலாம், செயினா எடுக்கலாமா இல்லை தோடா எடுக்கலாமா இல்லை மோதிரமாக எடுக்கலாமா அப்படின்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க டிஸ்கஸே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் கேர்ளுக்கு ஒரு சிஸ்டர் வேறு இருக்காங்க. சரி ஒன்றா எடுத்து தோடா எடுத்து ஃபங்க்ஷன் கேர்ளுக்கு மட்டும் கொடுக்கறதா இல்லை 2 எடுத்து 2 சிஸ்டருக்கும் கொடுத்துக்கிறதா அப்படின்னு பிளான் படையாவது ஃபைனலாக நாங்கள் மோதிரத்தை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணி அதே 2 எடுத்து கிளம்பிட்டாச்சுங்க. இப்போ அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு பஜ்ஜி சுஜ்ஜி டீ எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. இது அந்த ஃபங்க்ஷன் கேர்ளுக்காக வாங்கின லெஹங்கா. என்னதை தான் நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் உள்ளவங்க அதை பிரித்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குங்க. இந்த ரிங்கை தான் வாங்கணும். அவங்க 2 பேருக்கும் சேர்த்தே வாங்கியாச்சு. வீட்டில் ஃபங்க்ஷனாகவே உட்காரது கூட நேரம் இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையும் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க இஞ்சி உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இஞ்சி சுரண்டதை அதை சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக இன்னொருத்தவங்க நறுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சித்தி பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பூ கட்டுறதும் ஒரு கலை தாங்க. நாங்களும் பூ கட்டுவோம். ஆனால் தலையில் வைக்கும் போது வெறும் நூல் மட்டும் தாங்க மிச்சம். பூலாம் அப்படியே உதிரியாகவே கீழேயே விழுந்துருதுங்க. என்னத்தை தான் கற்றுக்கிட்டாலும் அந்த பூ எல்லாம் சேர்ந்த மாதிரி குண்டு குண்டாக கட்ட வரவே மாட்டேங்குதுங்க எனக்கு. பெரியக்கா, பெரியம்மா, அத்தம்மா, சித்தி, வீட்டில் உள்ளவங்க அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாமே மொதல் நாளே வந்ததுனால வீட்டில் நல்ல கலகலப்பாக விசேஷ கலை வந்துருச்சுங்க. ரொம்பவும் என்ஜாய் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு சைடில் ஃபங்க்ஷன்களுக்கு மெஹந்தி போட போகிறாங்க. இந்த டிசைன் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பார்த்துங்க. ஆக்சுவலாக நாங்கள் மருதாணி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மருதாணி கிடைக்கல. அதனால் கோணம் விட்டாச்சு. என்னத்தை தான் கோணம் வளைஞ்சி விட்டாலும் மருதாணியில் வைக்கிற தொப்பிக்கு ஈடாகாதுங்க. மருதாணி தான், கோணு தான். என்னங்க என்ன சொல்கிறது, கரெக்டாக? இந்த டிசைனை பார்த்துக்கிட்டே நான் கேட்ட கதையை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. அது என்ன கதைனா, ஒரு முதலாளியிடம் ஒரு மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாருன்னு வச்சுங்களேன். அவருடைய முதுமை பருவம் வந்ததுக்கப்புறம் சரி போதும், இதுக்கு மேலே நம்ம வேலை செய்ய வேணாம், நம்ம குடும்பத்தோடு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நினச்சதோடு இல்லாமல் அதை போய் முதலாளிகிட்ட போய் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், அதனால் இந்த ஓய்வுலேருந்து இந்த பணியிலேருந்து நான் நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட முதலாளி கொஞ்சம் வருத்தப்படுறாரு. ஏன்னா ரொம்ப நாளாக இவர் வேலை செய்கிறாரு இல்லையா, அதனால் இவர் விடுறதுக்கு மனசு வரல. இருந்தாலும் அவர் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு இன்னும் ஒரு உதவி பண்ண முடியுமா, ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப பணிவோடு கேட்குறாரு அந்த முதலாளி. மேஸ்திரியும் அதற்கு சம்மதித்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவரால் முழு ஈடுபாடோட அந்த பணியில் கவனம் செலுத்த முடியல. ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி ஏதோ ஒரு வடிவை அமைச்சு ஏனோ தானோண்டு அந்த வீட்டை கட்டுறாரு. வேலையிலிருந்து ஓய்வு பெற போகிறோம், இனி இந்த வீட்டை ஒழுங்காக கட்டினால் மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு அலட்சியத்தோட அந்த வீடை கட்டுறாரு. கட்டியும் முடிக்கிறாரு. முடித்த பிறகு அந்த வீட்டை பார்வையிட முதலாளி அங்கே வராரு. சந்தோஷமாக அந்த வீட்டு சாவியை எடுத்து நீட்டுறாரு அந்த மேஸ்திரிக்கிட்ட. இந்தாங்க, இந்த வீடு உங்களுக்காக நான் கட்டி கொடுக்குறேன் அன்பு பரிசு அப்படின்ட்டு சொல்கிறாரு முதலாளி. அப்படியும் எப்படி இருக்கும் அவருக்கு? அவராடி பேசவே முடியல. மேஸ்திரிக்கு முகத்தில் ஆடவில்லை. என்ன கொடுமை இது, இந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் மூளையை கசக்கி எப்படியெல்லாம் டிசைனாக கட்டியிருப்பேனே, உயர்தரமான பொருட்களை பயன்படுத்தி இருப்பேனே, இப்படி அநியாயமாக ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. நம்ம வாழ போகிற வீட்டை ஏனோ தானோன்னு கட்டிட்டேனேன்னு அவர் மனசுக்குள்ளே குலுங்குறாரு. அவருடைய குலுக்கல் நியாயம் தானே.
நமக்கான வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கிறோம் என்பதை அறியாமல் பல சந்தர்ப்பங்களில் நம் திறமையை மிகவும் கொஞ்சம் மட்டுமே பயன்படுத்துகிறோம். பிறகு அப்படி உருவாக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய சூழல் வரும்பொழுது அதிர்ச்சி அடைகிறோம். இருந்தாலும் நம் வாழ்க்கை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னதமானது. அதில் எந்த அடி நம் வாழ்க்கையை திருப்பு முனையாக ஆக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாதுங்க, நம்ம படைத்த ரப்பை தவிர. ஸோ எது செஞ்சாலும் முழு ஈடுபாடோடையும் முழு மனதோடையும் செஞ்சால் அதற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். நம் வாழ்க்கையை அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம படைத்த இறைவனுக்கு தெரியும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது முழு ஈடுபாடோடையும் தக்குவாவோடையும் செஞ்சோன்னா வெற்றி நிச்சயம். இந்த கதையில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் எதுவுமே அலட்சியமாக எண்ணக்கூடாது அப்படிங்கிறது தாங்க. அடுத்தவங்களுக்கு தானே செய்கிறோம், நமக்கா செய்கிறோம் அப்படின்னு எண்ணக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு உழைப்பாக செஞ்சாலும் சரி, உதவியாக செஞ்சாலும் சரி, அது முழு மனதோடு செஞ்சோம்னா வெற்றி நிச்சயங்க. ஸோ மெஹந்தி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு சைடை மெஹந்தி போட்டுக்கிட்டே ஒரு சைடை நான் கேட்டு இம்ப்ரெஸ் ஆன அந்த கதையை அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேங்க. கதை எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மெஹந்தி வச்ச பிறகு அந்த மேலே உள்ள இடம்னா அப்படியே காஞ்சிக்கிட்டு வரோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சம் சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த காஞ்ச இடத்த மேலே அப்படியே பிட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக காஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் உடனே கையை தண்ணியில் விட்டுறாமல் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை நல்லா 2 கையிலையும் நல்லா கசக்கின பிறகு ஒரு 15 கழித்து தண்ணியில் விடுங்க. ரொம்ப நல்ல சவப்பு இருக்கும். அதனால தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு வழியாக ஒரு கைக்கு போட்டு முடிச்சிட்டாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் வந்தவங்களுக்கும் எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட்டாங்க. அவங்க எனக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னு சொன்னனால சிம்பிளாக இது குழந்தைகளுக்கும் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ பொண்ணுக்கு இன்னொரு கையை போட்டு முடிச்சிட்டாங்க. எவ்வளோ அருமையாக போட்டிருக்கா பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. ஒரு வழியாக மெஹந்தி போட்டு முடிச்சாச்சு. இப்போ டின்னர் டைம் வந்துருச்சுங்க. ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வெளியிலேயே ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. வீட்டில் எதுவுமே செய்யலை. பரோட்டாவும் கிரில் சிக்கனும் வெளியிலேயே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்துச்சு. சாப்பிட்டுட்டு போய் படுக்க வேண்டியதாங்க. எப்போவுமே சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க. அந்த தண்ணி ரத்தத்தில் புற்றுநோய் உருவாக்க காரணமான செல்லுகளுக்கு ஆக்சிஜனாக மாறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி சாப்பிடும் முன் தண்ணீர் குடிப்பது நிவாரணம், சாப்பாட்டுக்கு மத்தியில் தண்ணீர் குடிப்பது துவா, சாப்பாடு முடியும் முன் தண்ணீர் குடிப்பது மருந்தாகும், சாப்பிட்ட உடன் தண்ணீர் குடிப்பது நோயாகும். மிக நல்லது என்னவென்றால் சாப்பிட்டு சிறிது நேரம் கழித்து தண்ணீர் குடிப்பது சிறந்ததாகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ் மட்டும் அடிஷ்னலாக வீட்லேயே பண்ணிக்கிட்டோம். மெஹந்தி வச்ச எல்லாருக்கும் அவங்கவுங்க அம்மாமார்கள் ஊட்டி கொண்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிடும் பொழுது சின்ன வயசில் நம்ம கூட்டாஞ்சோறு சாப்பிட்ட ஞாபகம் தாங்க வருது. இதே மாதிரி பல வருஷங்கள் உண்டு பட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதற்கேற்ப பெயர் சொல்லும் அளவுக்கு நம் குடும்பத்தோடு ஒண்டி பல்லாண்டு பல கோடி நூறாண்டு ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோபி செய்தவனாக இந்த விழாவை நிறைவு செய்கிறேன்.